கோவையில கள்ளக்காதலுக்கு இடையூறா இருந்த 6 வயது சிறுவனை தீர்த்து கட்டிய வழக்குல அவனை பெற்ற தாய் மற்றும் அவரோட கள்ளக்காதல் 2 பேரையுமே குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சு தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த நெஞ்சை உழுக்க வைக்கக்கூடிய கொடூர சம்பவம் கோவை சாய்பாபா காலனி பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கோவை சாய்பாபா காலனி கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் திவ்யா. இவருக்கு 32 வயசாகுது. திருமணமானவர் தான். ஆனா கருத்து வேறுபாடு காரணமா கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு. இவங்களுக்கு அபிஷேக் அப்படின்ற 6 வயது மகனும் 3 வயசுல ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2 குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வந்திருக்காங்க திவ்யா. வாழ்வாதாரத்துக்காக அட்டை பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்துல வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க திவ்யா. கணவரை பிரிஞ்சுட்டா கூட 2 குழந்தைகளையுமே மட்டும் அடிக்கடி பார்த்துட்டு போவாராம் கணவர். இந்த நிலையில அதே பகுதியைச் சேர்ந்த டிரைவர் ராஜதுரை என்பவருக்கு திவ்யா அப்படிங்கிறவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாவும் மாறியிருக்கு. ராஜதுரை அடிக்கடி திவ்யாவோட வீட்டுக்கு வந்து அவரோட தனிமையில இருந்துட்டு வந்திருக்காரு. கள்ளக்காதல் ஜோடி. ஆனா 2 குழந்தைகளும் தங்களோட உறவுக்கு பெரும் இடையூறா இருப்பதா நினைச்சிருக்காங்க. அதனால பச்சிலம் குழந்தைகள் அப்படின்னு பார்க்காம 2 குழந்தைகளையுமே திவ்யாவும் ராஜதுரையும் தொடர்ந்து அடிச்சு மிக கொடூரமான முறையில சித்திரவதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதுல 6 வயது சிறுவன் அபிஷேக் அளவுக்கு அதிகமான டார்ச்சருக்கு உள்ளாகி இருக்கான். ஒரு வாட்டி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ தன்னுடைய அப்பா வீட்டுல இருந்ததை பார்த்திருக்கான். உடனே தன்னோட அப்பா கிட்ட தனக்கும் தன்னோட தங்கைக்கும் வீட்டுல நடக்கக்கூடிய கொடுமைகளை ஒண்ணு விடாம சொல்லி அழுதுருக்கான். அம்மாவும் வீட்டுக்கு வரும் ஒரு மாமாவும் தன்னை தொடர்ந்து அடிச்சு துன்புறுத்துவதா கூறி கதறி அழுதிருக்கான் அந்த 6 வயது சிறுவன். கதறி அழுத பெற்ற மகன் எப்படியாவது இங்கிருந்து தன்னை அழைத்து செல்லுமாறு அப்பாவிட்ட கெஞ்சிருக்கான். அதுக்கு அவனோட அப்பா, இப்போ புதிதா வீடு கட்டிட்டு வரேன், வீட்டு வேலை முடிஞ்சதுமே உன்னையும் தங்கச்சியையும் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சமாதானம் செஞ்சுட்டு அங்கிருந்து போயிருக்காரு. இதுக்கு அப்புறம்தான் அந்த கொடுமையை கள்ளக்காதல் ஜோடி செஞ்சிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு அபிஷேக்க ராஜதுரையும் திவ்யாவும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கேயே வச்சு தடிமனான குச்சியால மிக கொடூரமா அடிச்சு தாக்கி இருக்காங்க. அந்த வழியா போட பொதுமக்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து குழந்தைய ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு பதறி போய் கேட்டு கண்டிச்சிருக்காங்க. அப்பவும் விடாம கள்ளக்காதல் ஜோடி சிறுவனை அடிச்சிருக்காங்க. இந்த டார்ச்சர்ல படுகாயமடைந்த சிறுவன் அபிஷேக் திடீர்னு மயங்கி விழுந்திருக்கான். அதுக்கப்புறமா அங்க வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலமா சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா மருத்துவமனைக்கு போறக்கூடிய வழியிலேயே சிறுவன் அபிஷேக் பரிதாபமா உயிரிழந்து போயிருக்கான். இது தொடர்பா சாய்பாபா காலனி காவல்துறையினர் உடனடியா கொலை வழக்கு பதிவு செஞ்சு தாய் திவ்யா மற்றும் அவரோட கள்ளக்காதலன் ராஜதுரை ஆகிய இருவரையுமே கைது பண்ணி ஜெயில அடைச்சாங்க. இந்த கொலை வழக்கோட விசாரணை கோவையில உள்ள தாழ்த்தப்பட்டோருக்கான எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்துல தொடர்ந்து நடைபெற்று வந்துச்சு. இந்த வழக்குல அரசு தரப்புல வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் ஆஜராகி சாட்சிகளோட நிறைய பாயிண்டுகளை தன்னுடைய வாதமா முன்வச்சாரு. வழக்கோட அனைத்து விசாரணைகளும் முடிவடைஞ்ச நிலையில சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தன் இந்த வழக்குல இப்போ அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்காரு. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட தாய் திவ்யா மற்றும் அவங்களோட கள்ளக்காதலன் ராஜதுரை ஆகிய 2 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டதால 2 பேருக்குமான தண்டனையை நீதிபதி உறுதி செஞ்சிருக்காரு. இந்த கொடூர கொலை வழக்குல இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி தன்னோட உத்தரவுல தெரிவிச்சிருக்காரு. பெத்த மகனையே உல்லாசத்திற்கு இடையூறா இருந்ததா கூறி பெத்த தாயே அடிச்சு கொண்ட சம்பவத்துல தண்டனை உறுதியாகி இருப்பது கோவையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. கள்ளக்காதலுக்கு இடையூறா இருக்கிறதுனால கணவனை கொலை செய்யறதும் கணவன் மனைவியை கொலை செய்யறதும் நடந்துகிட்டு தான் இருக்குது.
அதே மாதிரிதான் பெத்த குழந்தைகளையுமே கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம அடிச்சு துன்புறுத்தி தங்களோட ஒரு தேவையே இல்லாத அந்த ஒரு கள்ளக்காதலுக்காக இப்படி கொலை செய்யக்கூடிய சம்பவங்களும் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்குது. பாவம் அந்த பிஞ்சு குழந்தைகள் என்னதான் செய்வாங்க? இவங்க தேவையில்லாம கள்ளக்காதல் வலையில சிக்குனா அதுக்கு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கணும். இல்லனா குழந்தைகள பெத்தெடுக்காம இருந்திருக்கணும். குழந்தை பெத்ததுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி கள்ளக்காதல் சம்பவத்துல ஈடுபட்டு அதுக்கு இடையூறா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைகள கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம பெத்த தாய்க்கு எப்படிதான் கொலை செய்யறதுக்கு மனசு வருது அப்படிங்கிறதே தெரியல. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்பா நிறைய படிச்சாலும், நிறைய வெளிவந்தாலும் இந்த குற்றச் சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்தாலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் குறைறதுக்கு வாய்ப்பே இல்லாம அடுத்தடுத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இத தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, கண்டிப்பா தண்டனைகள கடுமையா மாத்துனா மட்டும் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம தடுக்க முடியும். ஒரு பக்கம் கள்ளக்காதல் விவகாரங்கள் தொடர்ந்து அதிக அளவுல தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரத தாண்டி கணவன் மனைவியை அடிச்சு கொலை பண்றதும், மனைவி கணவன கள்ளக்காதலர்கள் கூட சேர்ந்து கொலை பண்ற சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. சோ இந்த பட்சத்துல தான் பெத்த குழந்தைகளையும் கொலை செய்யக்கூடிய அப்பாக்களும் அம்மாக்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. உலகத்துல எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாள்தோறுமே குழந்தை இல்லாம எத்தனையோ கணவன் மனைவிகள் தங்களோட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கவங்களுக்கு மத்தியிலையும் இப்படி குழந்தை கிடைச்சுமே அந்த குழந்தைகளை பத்திரமா பாத்துக்காம அடிச்சு கொலை செய்யக்கூடிய இந்த கொடூர சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.